வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று சுமூகமான முறையில் வாக்களிப்பு. ராஜ்பவன் தொகுதியில் வாக்குச்சாவடிக்கு கட்சி துண்டை அணிந்து வந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல். யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார் முதல்வர் ரங்கசாமி. இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் மக்கள் சக்திக்கும் இடையில் நடைபெறும் தேர்தல். மக்கள் சக்தி தான் வெற்றி பெறும். முன்னாள் முதல்வர் ஆவேச பேச்சு. புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர், துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தமிழகம், புதுவை உட்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு முதல்கட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடந்தது. புதுவை மாநிலத்தில் வாக்குப்பதிவுக்காக 927 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. புதுவை பிராந்தியத்தில் 739 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 6:30 மணிக்கு வாக்குச்சாவடிகளில் வேட்பாளரின் முகவரிகள், முன்னிலைகள், மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. காலை 6:30 மணி முதல் வாக்காளர்கள் தேர்தல் துறை வழங்கிய பூத் ஸ்லிப், வாக்காளர் அடையாள அட்டை உட்பட ஆவணங்களோடு தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வரிசையில் காத்திருந்தனர். காலை 7 மணிக்கு முறையான வாக்குப்பதிவு தொடங்கியது. ஒரு சில இடங்களில் எந்திர குழாய் காரணமாக சற்று காலதாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. ஆரம்பத்தில் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி வெளியில் வர காலதாமதமானது. இதனால் வாக்காளர்கள் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். இதன்பின் வாக்குப்பதிவு வேகமடைந்தது. புதுச்சேரியில் கோடை வெயில் தகித்து வருவதால் வெயிலுக்கு முன்பாக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காலையிலேயே மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு படையெடுத்தனர். இதனால் நகரம் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தினர். வாக்குச்சாவடிகளில் வெயிலில் வாக்காளர்கள் நிற்பதை தடுக்க நிழல் பந்தல், குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகளை செய்திருந்தனர். சில வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் நிற்பதை தவிர்க்க பெஞ்ச், நாற்காலி போன்ற வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. காலை 7 மணி முதல் 8 மணி வரை 8% வாக்குகள் பதிவாகியிருந்தது. அதன்பின் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பதட்டமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர், துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மாற்றுத்திறனாளிகள், முதியோரை அழைத்துச் செல்ல மாணவ தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அவர்களை அழைத்துச் செல்ல வீல் சேர், சாய்தளம் போன்ற வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. முதியோரை காத்திருக்க வைக்காமல் முன்னுரிமை அடிப்படையில் வாக்குகளை பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஒரு சில இடங்களில் எந்திரம் பொழுது கால தாமதத்தில் சில நிமிடங்கள் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கினாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏதுமின்றி அமைதியான முறையில் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக மற்றும் காங்கிரசார் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் இன்று தொடங்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கிய நிலையில் தொடர்ந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் வந்தார். இவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் வாக்களிக்க வரும்பொழுது காங்கிரஸ் துண்டுடன் வாக்குச்சாவடி மையத்திற்கு நுழைந்த பொழுது அங்கிருந்த பாஜக முகவர்கள் வாக்குச்சாவடிக்குள் காங்கிரஸ் துண்டை போட்டு வந்தவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் களத்தில் இருந்த துண்டை எடுக்க மறுத்ததால் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். மோதலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றும் தொடர்ந்து இருதரப்பும் தாக்குதலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டி அடித்தனர். இதனையடுத்து வாக்குப்பதிவு மையத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் இன்று தொடங்கி வருகின்றது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி துலாசிப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வந்தார்.
அவர் வழக்கம் போல் இளமை பருவத்தில் துவங்கி அதன் பின் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், கட்சி தலைவர் என வளர்ச்சி அடைந்த பொழுதும் வாக்களிக்க வரும் பொழுதெல்லாம் யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து வாக்களித்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அது அவருடைய சென்டிமெண்ட் என்பதால் இம்முறையும் அதே யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சென்றார். காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்களித்த பின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் வெள்ளியூர் மணவேலி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களித்து வருகின்றனர், அதனால் தன்னுடைய வெற்றி உறுதி என்றும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும் காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்றும் தான் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் கூறினார். மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பும் மக்கள் வாக்களித்து வருவதாக மடுகரை அரசு பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்த வேட்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுவை காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மடுகரை கம்பத்தம் தெருவில் அமைந்துள்ள சுப்பராய கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் வாக்கு செலுத்தினர். பின்னர் வைத்திலிங்கம் பேசிய பொழுது புதுவை முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் சென்று பார்த்த பொழுது மக்களின் மனநிலையானது மாற்றத்தை விரும்புவதாகவும் மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருகின்றனர் என்றார். புதுவையில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கு இயந்திரங்களில் குழாறு ஏற்படுவதால் விவி பாட்டில் தொய்வு நிலை ஏற்படுவதாகவும் இதனால் காலதாமதம் ஏற்படுகின்றது. புதுவையில் அதிமுக மாற்றும் கட்சிக்கு ஆதரவு தரும் நிலைக்கு வந்திருப்பதாக கூறினார். காங்கிரஸ்க்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக நம்பிக்கையும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் மக்கள் சக்திக்கும் இடையில் நடைபெறும் தேர்தல். புதுவை மக்கள் பணத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் என்றும் வாக்களித்த பின்பு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசமாக தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று காலை மிஷின் வீதியில் உள்ள பசுமை வாக்குச்சாவடியான வஉசி அரசு பள்ளி மைதானத்தில் தனது வாக்கை செலுத்தினார். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நின்று தனது மகளுடன் அவர் வாக்கை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நிருபர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் கூறும்பொழுது, இந்தியர்கள் அனைவரும் தவறாது வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் மக்கள் சக்திக்கும் இடையில் நடைபெறும் தேர்தல். மோடியின் பணபலமும் ராகுல் காந்தியின் மக்கள் சக்தியும் களத்தில் இருக்கின்றன. எப்போதும் மக்கள் சக்தி தான் வெற்றி பெறும் என்பது அனைவருக்கும் தெரியும். பிரதமர் மோடி தனது தேர்தல் வாக்குறுதிகளாக அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, நாட்டின் அமைதி, பொது சொத்தை பாதுகாப்பது, எல்லை பாதுகாப்பு போன்ற வாக்குறுதிகளை கொடுத்தார். 10 ஆண்டுகளாக அவர் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. அதை பற்றி பேசுவதும் இல்லை. காங்கிரஸ் கட்சியை வசைப்பாடி வாரிசு அரசியல் என பேசி வாக்கு சேகரித்தார். மோடியின் ஆட்சி ஒட்டுமொத்த ஊழல் ஆட்சி. வருமான வரித்துறை வழக்கு போன்ற வழக்குகளில் உள்ளவர்கள் தேர்தல் பத்திரங்களை கொடுத்துள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமி 3 ஆண்டுகளில் எந்த சாதனையும் செய்யவில்லை. புதுவையில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கஞ்சா போதைப் பொருட்கள் அதிகரித்துள்ளன. தேர்தல் அறிக்கையில் கூறிய எதனையும் அவர் நிறைவேற்றவில்லை. வேட்பாளர் நமச்சிவாயம் அவரது துறையில் எதையும் செய்யவில்லை. வெளிநாட்டிலேயே அவர் இருக்கிறார். சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. மின்சாரத்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துள்ளார். சொத்து குவித்து வைத்துள்ளார். பாஜக பணத்தை வாரி இறைத்து வருகின்றது. இந்தியா கூட்டணி மக்கள் பலம் உள்ள கூட்டணி. புதுவை மக்கள் பணத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் என அவர் கூறினார். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாக தனது வாக்கினை பதிவு செய்த பின்பு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தெரிவித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனையொட்டி புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தனது வாக்குகளை பதிவு செய்தார். பின்னர் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட NKC பள்ளி, VOC பள்ளி உள்ளிட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு முறையாக நடைபெறுகிறதா என இன்று ஆய்வு செய்தார். அப்பொழுது ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், முதற்கட்ட தேர்தல் என்ற விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து நமச்சிவாயத்தை முதல் வெற்றியாக பதிவு செய்த பாராளுமன்றத்திற்கு அனுப்ப தயாராகி உள்ளனர் என்றும், 400க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சியை பிடிப்பார் என்றும், புதுச்சேரியில் நமச்சிவாயத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றும் அவர் தெரிவித்தார்.
புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு பள்ளிகள், அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடிகள், லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி ரமேஷ்குமார் தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரமேஷ்குமார், புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் எனது ஜனநாயக கடமையை ஆற்றியதை பெருமையாக கருதுகிறேன் என்றும், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறும் முதற்கட்ட தேர்தலில் 100% வாக்களித்து மிக சிறந்த நாடாக உருவாக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என தனது வாக்கின் பதிவு செய்த பின் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெறுவார் என அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்திப்பில் தெரிவித்தார். குறிப்பாக ஊசுடு தொகுதியில் பொதுமக்கள் அனைவரும் பாஜகவிற்கு மிகப்பெரிய வரவேற்பை வழங்கி அனைவரும் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். ஊசுடு தொகுதியில் மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு பொதுமக்கள் வாக்களித்து வருவதாக தகவல்களை தெரிவிக்கின்றன என்றும் தெரிவித்தார். மேலும் தொகுதி முழுவதும் பார்வையிட்ட அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பொதுமக்கள் அமைதியான முறையில் தங்களது ஜனநாயக கடமையை செலுத்தி வருவதாகவும், இதனால் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம், கூடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பொதுமக்கள் வரிசையாக நின்று வாக்களிப்பதை பார்வையிட்டார். தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆர். வெங்கட்ராமன் லாஸ்பேட்டை நாவலர் உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். புதுச்சேரியில் தேர்தல் கமிஷன் செயல்பாடு மக்கள் மத்தியில் வெற்றிகரமாக அமைந்தது. தேர்தல் கமிஷனின் கடுமையான முயற்சியினால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வாக்குக்கு அரசியல்வாதிக்கு படம் பட்டுவாடா தேர்தல் கமிஷனால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விட்டது. எனக்கு தெரிந்தது, எனது 48 வருட அரசியல் வாழ்க்கையில் மக்கள் புரிந்து வாக்களித்த தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும். காரணம், அப்போதெல்லாம் மக்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதா அல்லது சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதா என்ற விவரம் தெரியாமல் வாக்களித்து வந்தனர். ஆனால் இப்போது தேர்தல் கமிஷன் முயற்சியினால் மக்கள் விழிப்புணர்வுடன் விவரம் புரிந்து வாக்களிக்கின்றனர். தேர்தலில் பணம் கொடுத்து வாக்கு கேட்கும் முறை மாற்றப்பட வேண்டும் என்றால் தேர்தல் கமிஷன் மக்கள் நலன் கருதி சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் ஆர். வெங்கட்ராமன் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்ற நிலையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆகியோர் வரிசையில் நின்று தங்களது வாக்குப்பதிவை செய்தனர். மேலும் காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் 10,20,914 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 4,79,329 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,41,437 பேரும், 148 மூன்றாம் பாலினர் உள்ளனர். முதன்முறையாக 2,843 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 967 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் மட்டும் 739 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6:30 மணி அளவில் தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கி மாலை வரை நடைபெற்றது. கொரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் அவரது மனைவியுடன் சென்று வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். அதே மையத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். மேலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் தர்பூசணி சாறு, மோர் ஆகியவை வாக்காளர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரம் வேலை செய்யாத நிலையில் அதனை மாற்றம் செய்து வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் துறை தேர்தல் நடத்தவில்லை என்றும் முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஆளுங்கட்சியை இந்த தேர்தல் நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது.
இந்த நிலையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிக்குள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சென்று வாக்கு சேகரித்ததற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் கிஷோர் குமார் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கு தடையின்றி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாவலர் துணையோடு அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து வாக்குச்சாவடிகளில் உள்ள தேர்தல் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதுச்சேரி மாநில தேர்தல் துறை தேர்தல் நடத்தவில்லை என்றும் ஆளுங்கட்சியும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து தான் இந்த தேர்தலை முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக நடத்தி வருகின்றனர். இது சம்பந்தமாக அதிமுக சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரியில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று பொதுமக்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இதனையொட்டி பெருமாள் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தனது வாக்கினை பதிவு செய்தார். வெளியனூரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக சடல் திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை மற்றும் அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார். நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா குருக்கள், சங்கீதா, ஸ்ரீ ரத்தின சபாபதி மற்றும் ஸ்ரீ பக்சன் ஆலய நிர்வாகி மற்றும் ராஜேஸ்வரி ரத்தின சபாபதி நவாஸ் ஆகியோர் குடும்பத்தினர் சிறப்பாக முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கு பதிவு செய்தார். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 12 மணி நிலவரப்படி 22% வாக்குப்பதிவாகியுள்ள நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது வாக்குப்பதிவை செய்தார். இதனையொட்டி முத்தியால்பேட்டையில் உள்ள மாணிக்க முதலியார் திருமண மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்து நந்தா சரவணன் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வஉசி பள்ளி வாக்குச்சாவடியில் திமுக பிரமுகர் பிரபாகரன் தனது குடும்பத்தோடு வாக்களித்தார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கியது. காலை முதலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இந்நிலையில் முத்தியால்பேட்டை திமுக பிரமுகரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான பிரபாகரன் தனது குடும்பத்தோடு நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமை ஆற்றினார். முதல் முறையாக வாக்களித்த அவரது மகள் நல்ல பிரதமரையும் புதுச்சேரிக்கு நல்லது செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக இம்முறை முதலாக வாக்களித்து உள்ளேன். இது தமக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி ரெடியாப்பாளையம் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் ஸ்ரீராம நவமி விழா நடைபெற்றது. காலை 7 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கோயிலில் கொடியேற்றம் நடைபெற்றது. காலை 9 மணி அளவில் கணபதி ஹோமம், கோபூஜை, அன்னதான, துவாரகசாமி சுவாய் சிலை பிரதிஷ்டை நடைபெற்றது. தொடர்ந்து காலை 10 மணி அளவில் சாய் பக்தர்கள் தங்களாகவே ஸ்ரீ சாய் பாபாவுக்கு பால் அபிஷேகம் செய்த நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 11 மணி அளவில் ஸ்ரீராமன் மற்றும் சாய்பாபாவிற்கு மங்கள இசையுடன் பல்லாக்கு உற்சவம் நடைபெற்றது. மதியம் 12 மணி அளவில் மதிய ஆரத்தி 1 மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மற்றும் மாலை 6 மணி அளவில் மாலை ஆரத்தி மற்றும் இரவு 8:30 மணி அளவில் இரவு ஆரத்தி நடைபெற்றது. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெடியார்பாளையம் ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா கோவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் கூறுகையில், ரெடியார்பாளையம் ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபாவின் ஆலயம் 16வது ஆண்டு விழா வரும் மே 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு
பதநீர், மோர், இளநீர், கம்பு, கேழ்வரகு கூழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு இன்று வாக்குப்பதிவு நடந்தது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. பள்ளியின் நுழைவாயிலில் தென்னை ஓலைகள், வாழை மரங்களால் வரவேற்பு தோரணங்கள், வளைவுகள் அமைக்கப்பட்டிருந்தது. கம்பு, மக்காச்சோளம், பனை ஓலைகளால் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது. மேலும் நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணா மற்றும் மாணவர்கள் இயற்கை பொருட்களில் தயாரிக்கப்பட்ட பொம்மைகள், ஹேமலதா என்ற பழம்பொருள் சேகரிப்பாளரின் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பித்தளை பொருட்களின் கண்காட்சியும் வைக்கப்பட்டிருந்தது. வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர், மோர், இளநீர், கம்பு, கேழ்வரகு கூழ் வழங்கப்பட்டது. பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களித்து வந்த மக்கள் இவற்றை கண்டுகளித்தபடி வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தினர். புதுச்சேரி வஉசி அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட பசுமை வாக்குச்சாவடி தலைமை தேர்தல் அதிகாரி குலோத்தங்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி தேர்தல் துறை ஜனநாயகத்தில் ஓட்டுப்பதிவு அவசியம் என்பதுடன் பசுமை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சில பசுமை வாக்குச்சாவடிகளையும் அமைத்துள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி வஉசி அரசு பள்ளி வாக்குச்சாவடியும் பசுமை வாக்குச்சாவடியாக அமைக்க தேர்தல் துறை முடிவு செய்திருந்தது. அதன்படி அமைக்கப்பட்ட பசுமை வாக்குச்சாவடியை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்தன், அமன் ஆகியோர் நேற்று மாலை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டர்ஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6765 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 89 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று சுமூகமான முறையில் வாக்களிப்பு. ராஜ்பவன் தொகுதியில் வாக்குச்சாவடிக்கு கட்சி துண்டை அணிந்து வந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல். யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார் முதல்வர் ரங்கசாமி. இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் மக்கள் சக்திக்கும் இடையில் நடைபெறும் தேர்தல். மக்கள் சக்தி தான் வெற்றி பெறும். முன்னாள் முதல்வர் ஆவேச பேச்சு. புதுவையில் அமைதியான முறையில் நடைபெற்ற வாக்குப்பதிவு. காலை முதல் காத்திருந்த ஜனநாயக கடமையாற்றிய மக்கள். முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஆளும் கட்சியை தேர்தல் நடத்துகிறது அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.